புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகள் 156வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவகத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவு விழா, தூய்மையே சேவை தின விழா மற்றும் தூய்மை இந்திய தின விழா ஆகியவை கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. மார்கழி அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் வொர்க்கல் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகள் 156வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், மாண்புமிகு ஆதி திராவிடர் நலம் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங், அரசு துறை செயலர்கள், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களும் காந்திய கீர்த்தனைகளும் இசைக்கப்பட்டன. பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடல்களை பாடினர். அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகில் காமராஜர் சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவகத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி காமராஜ் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், நேரு, பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், பிரகாஷ்குமார் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் MLA அனந்தராமன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவு விழா, தூய்மையே சேவை தின விழா மற்றும் தூய்மை இந்திய தின விழா ஆகியவை கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது.
மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை இந்தியா திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமரால் தொடக்கி வைக்கப்பட்ட அம்மாக்கு ஒரு மரம் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசிக்க அரங்கில் உள்ள அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். முன்னதாக மாண்புமிகு முதலமைச்சருடன் இணைந்து பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற சைக்கிள் பேரணி மற்றும் குழு ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பாரதம் 2024 கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்தார். விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், அரசு துறை செயலர்கள் திரு ஜவஹர், திரு கேசவன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாகல்ய அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவற்றில் மாகல்ய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது. அந்த வகையில் மாகல்ய அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவில் மற்றும் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் ஏராளமானோர் அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தட்டுவண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி என 8 பேருக்கு ராஜ்பவன் தொகுதி வழக்கறிஞர் குமரன் வழங்கினார். ராஜ்பவன் தொகுதியில் வழக்கறிஞர் குமரன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் தொகுதிக்கு உட்பட்ட கோவில்களுக்கு கட்டுமான பணிகளுக்கான நிதிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நிதியுதவி, வியாபாரிகளுக்கு தேவையான வியாபார பொருட்கள் என வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சாலையோர வியாபாரிகள் 8 பேருக்கு தட்டுவண்டி மற்றும் பூ விற்பனை செய்யும் வண்டி உள்ளிட்டவைகளை வழங்கும் நிகழ்வு லப்போர்த் வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் வழக்கறிஞர் குமரன் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் வியாபார பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lofbeth, Pondicherry. For admission, contact 9600421333. மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும். நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி ஆகியவற்றை காலத்தோடு வழங்கிட வேண்டும். 3 ஆண்டுகள் பணி செய்த ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் உத்தரவிட்டனர். இதன் ஒரு அங்கமாக தொண்டு நிறுவனங்களாக சத்திய சேவா அறக்கட்டளை, இந்திய சிறையணி தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் RM அறக்கட்டளை இவர்கள் சிறைத்துறையுடன் இணைந்து சிறைச்சாலையில் மரம் நடுதல், விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசளித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்கள் பேசுகையில், பிரச்சினைக்கு வன்முறை மட்டுமே தீர்வாகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகள் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்று தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கதர் மற்றும் கிராம வாரிய அதிகாரியை ஊழியர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கதர் மற்றும் கிராம வாரியத்தில் 6 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு காரணமான தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை கண்டித்தும் கதர் வாரிய உற்பத்தி கூடங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் வாங்காதது மற்றும் நிலுவை ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு போராட்ட குழுவினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை சாரத்தில் உள்ள கதர் மற்றும் கிராம வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தலைமை செயல் அலுவலர் நரேந்திரனை அலுவலகத்தில் வைத்து பூட்டி சிறைப்பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து சென்று போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்து அதிகாரியை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மாணவர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி சமுதாய நல கூடத்தில் மாணவர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில செயலர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் திரு சிவபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் MP அவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன், முன்னாள் அரசு கொறடா திரு அனந்தராமன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட இரத்தம் 100க்கும் பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. புதுச்சேரி மாநில சிவாஜி தலைமை மன்றம் நடிகர் திலகம் செவிலிய அமரர் சிவாஜி கணேசன் அவர்கள் 96வது பிறந்தநாள் விழா பிள்ளைத்தோட்டம் காமராஜ் சாலையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் அன்னரது திருவுருவ படத்திற்கு அலங்கரிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சாரம் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புக்கு, பேனா, இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் G. மாயன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு NSG ஜெயபால், பிரபு மன்ற தலைவர் திரு J. மோகன் மற்றும் திரு ஓம் சக்தி ரமேஷ், சுந்தர் ராஜன், தன ஆனந்த், ஏழுமலை, வசந்தராஜ், மோகன் ராம்குமார், மேலும் சிவாஜி மன்றத்தின் ரசிகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நடிகர் திலகத்தின் 96வது பிறந்தநாள் மற்றும் உலக முதியோர் தின நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அன்னதான நிகழ்ச்சி. அக்டோபர் 1ஆம் தேதி அன்று நடிகர் திலகம் செவிலிய சிங்க தமிழர் அமரர் சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்த நாளில் புதுவை மாநிலத்தின் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளரும் விக்ரம்பபு தலைமை மன்ற நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் திரு ஓம் சக்தி ரமேஷ் அவர்களின் தலைமையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமைந்திருந்த அனுக் முதியோர் இல்லத்தில் மதியம் 12 மணியளவில் அங்குள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்ற குப்புசாமி அவர்கள் அன்னதானம் வழங்கினார். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக சிவாஜி மன்றத்தின் தலைவர் திரு ஜி மாயன், பிரபு மன்றத்தின் தலைவர் திரு ஜே மோகன் அவர்களும் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் திரு NSJ ஜெயபால், திரு ஜவஹர் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் இளைஞரணி தலைவர் விநாயகம், கரேதி சுந்தர்ராஜ் அவர்கள், சிவாஜி மன்றத்தின் நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், ஆனந்த், உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு பாஸ்கர், நெல்லித்தோப்பு என்ஆர் காங்கிரஸ் துணை தலைவர் திரு லூர்து, தலித் பாதுகாப்பு இயக்கத்தின் பொது செயலாளர் செல்வகுமார், சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் மாநில பொது செயலாளர் மணிகண்டன் மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் அனுக் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் சோபியா மேரி ஜெபஸ்டின் அவர்கள் வரவேற்றார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தாமோதரன், ராம்குமார், மணிகண்டன் இவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகள் 156வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் நினைவகத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவு விழா, தூய்மையே சேவை தின விழா மற்றும் தூய்மை இந்திய தின விழா ஆகியவை கம்பன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. மார்கழி அமாவாசை தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர்.